Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சண்டே vlog தான் பார்க்க போறோம். பட் ரேண்டமா வந்து இந்த கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே வந்து எடுத்தது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலையில வந்து அந்த ரோஸ்மெரி வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா? அதை வந்து நல்லா வந்து ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நைட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். தலை குளிச்சிட்டு வந்ததுனால தலை இன்னும் சரியா காயல. அதனால நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஆலோவேரா ஜெல்லும் ரோஸ் வாட்டரும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு லைட்டா வந்து பவுடர் வச்சு டச் அப் பண்ணிப்பேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்கா இருக்கும். வீடியோ வேற ஷூட் பண்ண போறேன் இல்லையா? அதனால நான் கொஞ்சம் லைட்டா வந்து பவுடர் மட்டும் அடிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டு டின்னர்னு பார்த்தீங்கன்னா தோசையும் ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு எம்டி சால்னா மாதிரி அவ்வளோதான். அது வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இல்லையா? நான் நல்லா அதுதான் பண்ணியிருந்தேன். அது வந்து காலியாகவே ஆயிடுச்சு. சும்மா ஒரு 2 கரண்டி போனால் போது சாப்பிடுன்ற மாதிரி 2 பேரும் வச்சுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நான் அதையே சூடு பண்ணி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணாமல் அப்படியே வந்து அடிக்கடி தேவைப்படும் போதெல்லாம் ஊற்றி வச்சுருந்தேன். இந்த கவர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அதை கொஞ்சம் பாட்டிலில் ஊற்றி வைக்கலாமேன்னு சொல்லி நான் அதை எடுத்து ஃபில் பண்ண போகிறேன். நைட்டு இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு போட்டால் செம சூப்பராக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நம்ம நேரு ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸு விலாக்லாம் சொல்லியிருப்பேன். ஆன்லைனில் வாங்கினது கிடையாது. இது நேரு ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வாங்கினேன். அந்த கடை பேர் கூட எனக்கு தெரியல. அரௌண்டு 450 வந்துச்சு. எனக்கு 5 மீட்டர் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. எப்போயாவது இது மாதிரி ஷூட் பண்ணும்போது மட்டும் போடுவேன். மற்றபடி ரொட்டீனாலாம் போட மாட்டேன். சைட் பை சைட் நான் ஆயிலும் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கடலை நல்லா ஃபில் பண்ணாமலே இருக்குது. அது அப்புறமா வந்து கிளாஸ் பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் ஊற்றியே வைக்கல. அதெல்லாம் நான் அந்த பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறன்றதெல்லாம் இன்னொரு vlogல காமிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிக்க போகிறேன். ஆல்ரெடி மாவு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படியும் ஒரு 2 கரண்டி மாவு தான் இருந்திருக்கும். சரி ஓகே போதுன்னு சொல்லி நான் வந்து அதை மட்டும் ஊற்றி சாப்பிட போகிறேன். அப்புறம் அஷத் குட்டிக்கு வந்து லீவ் வந்து 2 மந்த்ஸ்க்கு விடுவாங்க இங்கே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. பட் இது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கான போர்ஷன் வந்து இன்னும் எடுப்பாங்க. அது ஒரு 15 நாள் கிட்ட கிளாஸ் போகும். அதுக்கப்புறமா தான் வந்து லீவ் விடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. பட் நிறைய நாள் லீவ் விட்டால் எப்படியும் என்னை விட்டுட்டு ஆய வீட்டுக்கு ஓடிடுவான். நான் ஆனால் போகிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அஷத் அப்பாவுக்கு இங்கே ஒர்க் இருக்கும் இல்லையா? அதனால் எப்படியும் நான் போயிட்டு அப்புறம் சாப்பாடெலாம் செய்யணும். வீடு வேறு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எப்படியும் தம்பி மட்டும்தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். தெரியல, பார்ப்போம். முடிஞ்சால் வந்து நானும் போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம். இது வந்து கடைசி மாவாக இருக்கிறதுனால தோசை சரியாகவே வரமாட்டேங்குதுன்னா எப்படி இப்போ நம்ம கிறிஸ்பியாக சாப்பிடுவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி மெழுகு மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, வீணாக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு அதே நான் வந்து எல்லாத்தையும் ஒரே மாவை ஊற்றி ஒரு தோசையாக சுட்டுட்டேன். அப்புறம் நிறைய பேர் வெயிட் கெய்னிங்க்கு ரெசிபி சொல்லுங்கள், என்னெல்லாம் சாப்பிட்லாம், டயட் ஃபாலோ பண்ணணுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? உண்மையாக சொல்லணும்னா நான் டயட்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலாக வெயிட்லாம் எது சாப்பிட்டா வெயிட் ஏறுமோ அதை மட்டும் நான் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணும், அந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் பால், கொஞ்சம் வந்து பீனட் பட்டர் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். அதுதான் மோஸ்ட்டாக நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பாயில்டு எக்ஸு, கீரை, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், இது மாதிரி ரேண்டமாக சாப்பிட்றது தான். எப்பயுமே வந்து ஒரே மாதிரி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ஃபாலோ பண்ணேன்னா, நான் முன்னாடி இருந்த வெயிட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பெங்களூர் வந்ததுக்கப்புறம். அதை கொஞ்சம் திருப்பி கொண்டு வரணுமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வெயிட் கெய்னிங்கான ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வெயிட்டு ஓகே தான். இதுக்கு மேலே வெயிட்லாம் நான் போட வேண்டாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா சில பேர் வந்து ஒல்லியாக இருக்கன்றீங்க, சில பேர் குண்டாக இருக்கன்றீங்க. பட் எனக்கு கரெக்டான வெயிட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். அதனால் இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். அதனால் வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பன்னு டயட் எதுவும் நான் ஃபாலோ பண்ணல. ஸோ என்ன சாப்பிட்லான்றதை நான் வந்து உங்களுக்கு பின்டு கமெண்ட்டில் டைப் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு தோசை வந்து எனக்கு பத்தலை. அதனால் நான் வந்து கொஞ்சமாக பால் ஈவினிங் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து நல்லா கொஞ்சம் மட்டும் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அஷத் குட்டிக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி டைரியில் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவன் கூட சேர்ந்து பண்ணணும். நான் வந்து இங்கே பாத்திரம் வேறு விளக்கி ஆகணும். அதிலே நான் வந்து டைம் ஓட்டிட்டுனாக்கா அவன் தூங்க போயிடுவான். அப்புறம் அந்த வேலையை சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி பாத்திரத்தை அப்புறமா விளக்கலான்னு சொல்லி நான் அவனை பார்க்க போயிட்டேன். இப்படி தான் அன்றைக்கி நைட்டு டே போச்சு. இதுக்கப்புறம் சண்டே அன்றைக்கி எடுத்த வந்து vlog பார்க்கலாம்.
காலையிலே அர்ஷத்தை வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அது பிரியாணி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுட்டு சாதம் வச்சுக்கலாம் அப்படி தான் நினச்சி நான் வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 1.5 கிளாஸ் வந்து ஊற வச்சுட்டேன். சரி ஒரு சிக்கன் வாங்க போகும்போதே நான் ஊற வச்சுட்டேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பாஸ்மதி ரைஸ்லாம் ஊற வைக்கல, இந்த அரிசி வீணாக போய்டும் சொல்லி நான் இந்த அரிசி வச்சு, அதாவது வீட்டு சாப்பாடு அரிசி வச்சே நான் வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா நெய் எண்ணெய் ஊற்றி அதில் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி தழை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா குழஞ்சி வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளியே வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம அரிசி போட்டு கொதிக்க வச்சு ப்ரெஷர் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி. பட் என்ன, நான் வந்து அன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணாமல் நார்மலான சாப்பாட்டில் பண்ணனால ஒரு மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. நான் 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் நான் அதுக்கு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்தா தான் நமக்கு வந்து கீழே அடி பிடிக்காமல் உதிரியாக நமக்கு கிடைக்கும். ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த டைமில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த டைமில். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா மேலே வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மேலே புதினா தழை, கொத்தமல்லி தழைலாம் தூவிட்டு கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் போட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம்னாக்கா நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் சொல்ல மறந்துட்டேன், கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரியும் வந்து சேர்த்துருந்தேன் ஃப்ரை பண்ணி. நல்ல உதிரியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணிவிட்டு ஒரு முட்டை வந்து வச்சுருக்கேன். ஆளுக்கு ஒரு முட்டை தான் நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா எம்டி சால்னா, அவ்வளோதான். சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டு நாங்கள் இங்கே போயிருந்தோம். இது எந்த இடம்னு தெரிஞ்சால் மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இந்த இடத்த ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதனால தான் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே. இது நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் போல் ஆனதும் தம்பி, நான், இவர் 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. தம்பி கொஞ்சம் வெயில் தான் தாங்கலை, அதனால் சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு விட்டு தான் கூப்பிட்டு போனேன். அங்கே போயும் சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணி தான் விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. அண்ட் இந்த விளாக் இதோட நம்ம முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக விளாகோட எண்டுக்கு வந்துட்டு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.